இன்விசிபிள் பிரேசஸ் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? இன்விசிலைன், அலைனஸ், கிளியர் அலைனஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த இன்விசிலைன் ஒரு கிளியர் அலைனஸ் பண்ணும்போது ஏஜ் லிமிட் எதாவது இருக்கா டாக்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, ராஜா அண்ணாமலைபுரத்தில், சென்னையில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பேர்ல்ஸ் இண்டஸ்ட்ரி சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் வந்து செஞ்சுட்ருக்கோம். அலைனஸ் என்ன பண்ணுது? அலைனஸ் வந்து ஒரு டைப் ஆஃப் டூத் மூவ்மெண்ட் கொடுக்குது. நமக்கு பல்லோட அலைன்மெண்ட் ஆர் அமைப்பு சரியில்லை, பல்லுக்கு ஒன்று மேலே ஒன்று பல் இருந்திருக்கலாம், க்ரௌடிங் இருந்திருக்கலாம், ஆர் பல்லுக்கு நடுவில் இடைவேளை இருந்து ஸ்பேஸ் இருந்திருக்கலாம், பல்லு தூக்கலாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த பல்லை வந்து எலும்பில் வந்து மூவ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது தான் இந்த டிப்பிக்கல் பிரேசஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஆர்த்தோடான்டிக் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், அதான் நம்ம பண்ணுறோம். அலைனஸும் வேறு மெக்கானிக்ஸில், வேறு மெத்தடில் அலைனஸும் பல்ல தான் எலும்புக்குள்ளே மூவ் பண்ணுறது. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதான்னு இருக்கான்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்விசிலைனில் பார்த்தீங்கன்னா இன்விசிலைன் டீன் கூட வந்துருச்சு. அப்படின்னா என்னென்னா, அடல்ட் மட்டும் போட்டுக்காமல் குழந்தைங்களுக்கும் அந்த டீனேஜ்க்கும் வந்து போட்டுக்கிற மாதிரி இன்விசிலைன் டீனும் வந்துருச்சு. சின்ன வயசில் இருக்கிறவங்களும் இன்விசிலைன் டீன் போட்டுக்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் அது வந்துருச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் அடல்ட்டுக்கு தான் இது யூஸ்வலாக காமனாக பண்ணுறது. ஸோ ஏஜ் லிமிட்னு எதாவது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம்னா, எதனால ஏஜ் லிமிட் சொல்கிறோம், என்ன காரணத்தினால சொல்கிறோன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுட்டா நம்ம லிமிட் இருக்கா இல்லையா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். நம்ம என்ன ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பல்லு வந்து எலும்பில் நகருது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் அந்த பல்லுக்கு கொடுக்கணும். அந்த ஃபோர்ஸ் வந்து அந்த பல்லுக்கு கொடுக்கும்போது ஒரு பல்லோட வேர் பக்கம் இருக்கிற ஒரு சைடில் எலும்பு சாஃப்டாயும் இன்னொரு பக்கத்தில் எலும்பு வந்து ஹார்டாயும் நகரும் போது பல்லு அந்த இடத்துல மூவ் ஆகும். அப்படின்னா எந்த இடத்துல எலும்பு சாஃப்டாக ஆகுதோ, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது எலும்பில் வந்து அந்த பல் அப்போ தான் நகரும். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இதுலேருந்து, பல்லில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த பல் எலும்பில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஃபோர்ஸ் கொடுத்தா பல் மேலும் ஆடி விடாது. ஏற்கனவே எலும்பு வீக்காக இருக்குது, ஆர் போனில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஆர் பல்லில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பல் மேலும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பல்லை இழக்க நேரிடும். ஸோ முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும், பேஷண்ட்டோட பல்லு எலும்பில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அலைனஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் லிமிட்னு எதுவும் கிடையாது. எந்த ஏஜ்லேயும் அலைனஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப சேஃப் அண்ட் ப்ரெடிக்டபுளாக பண்ண முடியும். இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, பல்லு மட்டும் ஒரு பொசிஷனில் இருக்குது அப்படின்னா எலும்பை வந்து ரொம்ப வருஷமாக இருக்கும்போது அந்த பிளேஸுக்கு உண்டான மெமரி இருக்கும் பல்லுக்கு. நம்ம சுற்றி இருக்கிற எலும்பு ப்ளஸ் சதைங்க சொல்லும் போது என்னது, நம்ம கண்ணமாக இருக்கட்டும், லிப்ஸாக இருக்கட்டும், டங்காக இருக்கட்டும், அது சுற்றி இருக்கிற மஸ்குலேச்சர், சாஃப்ட் டிஷ்யூ, இந்த சாஃப்ட் டிஷ்யூ எல்லாமே அந்த பல்ல எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அதே ஸ்பேஸில் வச்சுக்கிறதுக்கு உண்டான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம பேசும்போதும் சிரிக்கும் போதும் சரி, எச்சம் முழுங்கும் போதும் சரி, டங்கோட ஃபோர்ஸாக இருக்கட்டும், லிப்ஸோட ஃபோர்ஸாக இருக்கட்டும், பல்லில் ஆக்ட் பண்ணுது. இந்த ஃபோர்ஸோட பேலன்ஸ், அதாவது லிப்ஸோட ஃபோர்ஸ் வந்து வெளிப்புறம், டங்கோட ஃபோர்ஸ் உள்புறம், இந்த ஃபோர்ஸோட பேலன்ஸில் தான் எந்த இடத்துல பல் இருக்கோ அதே இடத்துல இருக்குது, ஃபோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம அதிகம் வயசானதுக்கப்புறம் பண்ணும்போது ஒரு பீரியட் ஆஃப் இயர்ஸில் அந்த எலும்பு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்காது அந்த இடத்துல எலும்பு. ப்ளஸ் இந்த ஃபோர்ஸும் வந்து ரொம்ப வருஷம் அதே இருக்கும்போது நம்மளோட மஸ்குலேச்சரும் அந்த ஏற்கனவே இருந்த இடத்துக்கு அதிகமாக பழகிருக்கும். அது மாதிரி அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்ப வயசானதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஆர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ரிலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் ரீட்டைனர்ஸ் கொடுத்து புதுசாக எந்த இடத்துல பல்ல நம்ம மூவ் பண்ணுறோமோ அந்த இடத்துல பிடிச்சிக்கிறதுக்காக நம்ம பண்ணணும், ரிலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அவசியமாக வயது வரம்புன்னு கிடையாது, தாராளமாக பண்ணலாம். பல்லு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா பண்ணலாம். ஓரளவுக்கு பல்லு வீக்காக இருக்கிற பல்லுக்கு, பிரேசஸ் போட முடியாத பல்லுக்கு கூட ஸ்லைட்டாக வீக்காக இருக்கிற பல்லுக்கு கம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அலைனஸ் ட்ரீட்மெண்ட் மூலமாக கரெக்ட் பண்ணுறது சாத்தியம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனைன்னு பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.